அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த மே மாதம் பெயர்ச்சி அடைந்து கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து இதுவரை பலன்களை கொடுத்து வந்தார். குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே பின்னோக்கிய நட்சத்திர சார ரீதியாக வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின்னர் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வக்ர பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் கடக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார் என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாருங்கள் இப்பொழுது கடக ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த 3 வருட காலமாகவே வாழ்க்கை என்பது சொல்ல முடியாத அளவிற்கு வலிகளையும் ரணத்தையும் சோகத்தையும் சுமந்துதான் கடகராசிக்காரர்கள் வாழ்ந்து வந்திருப்பீங்க. அஷ்டம சனி காலம் ஆரம்பித்த உடனே படாத கஷ்டம் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, அடையாத போராட்டங்கள் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை அப்படின்னு கடகராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இல்லற வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வேலையை தொலைச்சிட்டேன், பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத கடன் சுமை, மன ரீதியான சிக்கல்களில் இருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு அனைத்து விதமான வசதிகள் இருந்தாலும் மன நிம்மதிங்கிறதே இருந்திருக்காது. இப்படி கஷ்டமான சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் உண்மையாலுமே கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாகும். முதல்ல குரு வக்ர பயிற்சியை அஷ்டம சனி பாதிப்புகள் குறைஞ்சிரும். அப்புறம் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தான். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது வரைக்கும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீருங்க. வேலையின் காரணமாகவோ அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகவோ இதுநாள் வரையும் பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து வாழும் காலம் ஆரம்பித்து விட்டுதுங்க. திருமண தடைகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக 90s கிட்ஸ்களுக்கெல்லாம் இப்போ திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் விரைவாகவே நடக்க ஆரம்பிச்சுதுங்க. உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறத நீங்களாவே கண்கூடா பார்ப்பீங்க. உறவினரிடம் இருந்த முன்பகை நீங்கும். தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டுங்க. தாயின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். சகோதர வகையில் சுமூகமான உறவு மேம்படுங்க. அதே போல நட்பு வட்டங்கள் விரியும். புதிதாக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் திருமணமாகி விவாகரத்து ஆனவர்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கும் அமைப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் அமைப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக இதுநாள் வரை வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அதுவும் அஷ்டம சனி காலத்தில் உங்களை ஆஃபீஸில் இருந்து காரணமே இல்லாமல் உங்களை வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அரசு வேலைக்கு முயற்சிக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் யோகம் இருக்குதுங்க. தனியார் தொழிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும்.
அல்லது சேலரி ஹைக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளாகவே கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அது நிறைவேறும் அமைப்பு இருக்குதுங்க. புதிய வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் இருக்குது. ஆனால் அஷ்டம சனி காலம் என்பதால் புதிய வீடோ அல்லது நிலமோ வாங்கும்போது அதனுடைய டாக்குமெண்ட்டை சரிபார்த்து வாங்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை லீகல் கன்சல்டேட் பண்ணி புதிய இடம் அல்லது வீடு வாங்குங்க. வீடு கட்ட மற்றும் தனிநபர் வங்கி கடன் உங்களுக்கு மிக எளிதாகவே கிடைக்கும் என்பதால் அளவுக்கு அதிகமாக கடன்களை வாங்க வேண்டாம். ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருங்க. இந்த குரு வக்ர பயிற்சியில உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்குங்க. மூணாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் முன்பெண் தெரியாதவரிடம் கவனமாக செயல்படுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். யாருக்கும் யாரை பற்றியும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக்காதீங்க. அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்குறவங்க நீங்கள் தான் எல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லி உங்களை குற்றவாளியாக ஆக்கிடுவாங்க. ஸோ புதிய நபர்களிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்டையும் யாரை பற்றியும் குறை பேசாது. புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்க பொன்னான நேரம் இது. எனவே தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வரும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ள உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அஷ்டம சனி காலத்தில் ஆரம்பிக்கிற தொழில் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நிலைச்சு நிற்கும், நல்ல முன்னேற்றத்தை தரும். அதனால் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தொழில் தொடங்க ஆர்வம் இருக்குது ஆனால் பண வசதி இல்லை அப்படின்னா அதற்கு ஏற்ற வங்கி கடன் வசதி எளிதாகவே கிடைக்குங்க. கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்குள்ள ஆரம்பிச்சிருங்க. தந்தை வழி சொத்துக்களில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். குலதெய்வ அருள் உங்களுக்கு 100% இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்கள் உடல்நிலையில் பல தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். அவை அனைத்தும் தற்பொழுது சீராகி நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்படுவீர்கள். புதிய தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் திடீர் பண வரவு உண்டு. ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு மன உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வெற்றி தாங்க. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத சுப செய்தி மற்றும் பணவரவு உங்களை வந்து சேரும். இதுவரை பார்த்துட்டு இருக்க வேலையில டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. இந்த வக்ர குரு பயிற்சியானது கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 90% நற்பலன்களே நடக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. திங்கட்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள உங்கள் ராசி அதிபதியான சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்று கூறி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.